கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டம். இது ஒரு ட்ரைலர் தான். தமிழ்நாட்டினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டில்லி சரத் என்று பெயரை புனைதாங்கியுள்ள அமைச்சர் அவர்கள் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அமர்ந்து கிரிக்கெட் விளையாடுகின்ற பொழுது போதை மாத்திரையை பொடியாக்கி அதை நுகர்வதற்குண்டான பணிகளிலே ஈடுபட்டிருந்ததை தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து ஊடகங்களும் அதேபோல் யூடியூப் போன்ற தனியார் சேனல்களும் ஒட்டுமொத்த தமிழகமும் அதை வெளியிட்டிருந்த வேளையில் அது குறித்து அரசின் கவனத்தை ஈர்க்கவும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் திராவிட முன்னேற்ற கழக மாணவரணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டம் என்பது இன்றைக்கு சென்னை மாவட்டத்தில் ஒரே இடத்தில் நம்முடைய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் போராடுவதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். அது அனுமதிக்கப்பட்ட இடம். அது குறித்து முறையாக நேற்றைக்கே மனு அளித்திருந்தோம். முதலில் நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகில் கேட்டிருந்தோம். மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகில் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் ஆர்ப்பாட்டம் இருப்பதால் நீங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடத்திக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். நாங்களும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடத்திக் கொள்கிறோம் என்று அவர்களுக்கு ஒப்புதல் அளித்தோம். காலையிலே அது சம்பந்தமான மேடை அமைக்கின்ற பணி ஆரம்பிக்கின்ற பொழுது 25க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், குறிப்பாக எழும்பூர் காவல்துறை ஆணையாளர் ராஜேந்திரன் அவர்களும் அந்த பகுதியினுடைய காவல்துறை உதவி ஆணையாளர் ஜெகதீஷ் அவர்களும் ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் என்று கூட பாராமல் கழுத்திலே கையை வைத்து வாகனத்திலே ஏற்றுகின்றார். அந்த மேடை அமைப்பதற்கும் ஒலி அமைப்பதற்கும் கொண்டு வந்த வாகனங்களை சீஸ் செய்து கொண்டு சென்றிருக்கின்றார். அதேபோல் மேடை அமைக்கின்ற தொழிலாளர்களையும் கைது செய்திருக்கின்றார். இது என்ன தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாகவா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்ட களத்திலே இருக்கின்றது? நியாயமான கோரிக்கையை வற்புறுத்த கேதா காலினராக இருக்கின்ற இந்த அரசாங்கத்துடைய செவிகளுக்கு சென்று சேர்வதற்கு கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டம். இது ஒரு ட்ரைலர் தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கட்டளை ஏற்று ஒரு இடத்தில் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு சென்னையிலே 3 இடங்களில் மாற்றி கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது எங்களுடைய இயக்கத்திற்கும் மேலும் உத்வேகத்தை அளிக்கும். அடிக்க அடிக்க எழும்புகின்ற பந்தாக, அரைக்க அரைக்க மணக்கின்ற சந்தனமாக, தீட்ட தீட்ட ஜொலிக்கின்ற வைரமாக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் நெருக்கடியையே சிரித்த முகத்தோடு 24 வயதிலே சந்தித்தவர். அவருடைய படை சிறை கஞ்சாது. கொடுஞ்சிறைச்சாலை என்றாலும் சரி அல்லது காவல்துறையின் தடியடி பிரயோகமாக இருந்தாலும் சரி, சிரித்த முகத்தோடு சிறை செல்ல தயார் தயார் தயார். தமிழக அரசு எங்களை எப்படி அணுகுகிறதோ அதேபோல் தமிழக அரசுடைய அணுகுமுறையும் எங்களிடம் இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த போராட்டம் தொடரும் 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 தொடரும்.